இஸ்ரவேல் தேசத்தில் மேய்ப்பர்கள் அப்படின்னாலே எல்லாம் நினைப்பேன் 600 ஆடுகளுக்கு குறையாமல் இருந்தால் தான் அவன் மேய்ப்பேன். இந்த 10 ஆடு 50 ஆடுலாம் இருந்தால் காலையில் ஆடு மேய்க்க ஓட்டிகிட்டு போயிட்டு திரும்ப என்ன செஞ்சுருவான்? ஆமாம், லண்டன்லேருந்து லேண்ட் ஆன மாதிரியே இருக்கீங்க, ஆட்டை பற்றி தெரியாதா? அல்லேலூயா. காலையில் ஆடு மேய்க்க போனால் சாயங்காலம் என்ன செஞ்சுருவோம்? நான் அமெரிக்காவில் நடக்கிறத பேசுனேன், நம்ம ஊர். அல்லேலூயா. காலையில் 10 ஆடு 20 ஆடு ஆடு மேய்க்க போனால் சாயங்காலம் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி கிடையாது. ஒரு மேய்ப்பன் அப்படின்னா 600 ஆடுகளுக்கு குறையாமல் இருக்கணும். 600 ஆடுகளிலிருந்து 60 கோடி ஆடு வரைக்கும் கூட இருக்கும். யாக்கோப்பினுடைய ஆடு மட்டுமே 1.5 கிலோமீட்டர் நீளமா, 3/4 கிலோமீட்டர் அகலமா, அவ்வளோ ஆடு, மந்த பயங்கரமான ஆடு. அத்தனை ஆடை பார்த்து தான் ஏசா கேட்கிறே, இதெல்லாம் யாரோட எதுடா? சொன்னாம்பர் ஒரு வார்த்தை, அடியானுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவ். அப்போ அவ்வளோ ஆடு. அன்னைக்கு வேலைக்காரையெல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு ஆரம்பித்தான். அத்தனை திரளான ஆடு இருக்கு பேர். ஒரு முறை ஆடு மேய்ப்பதற்காக தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு, இடத்தை விட்டு, ஊரை விட்டுட்டு போனா திரும்பவுமா சொந்த ஊருக்கு, சொந்த இடத்துக்கு வர்றதுக்கு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகும். அதனால தான் யாக்கோப்பு யோசேப்பு கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புறான். டேய், அண்ணன்களாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுரா, எப்படி இருக்கானுங்க போய் விசாரிச்சுட்டு வாடா அப்படிங்கிறான். ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப வருஷம் கூட ஆகும். ஏன்னா மேய்ச்சல் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே ஆடுகளை மேய்ச்சிட்டு போகவே ஆரம்பிப்பான். பாருங்க, அத்தனை லட்சக்கணக்கான ஆடு இருக்கு பேர். 600 ஆடுலிருந்து 60 கோடி வரைக்கும் இருக்கு பேர். இந்த மேய்ப்பனுடைய கண்கள் எந்த ஆட்டின் மீது தெரியுமா இருக்கோ? எது நிறைய குட்டி போடுதோ அந்த ஆட்டின் மீது இருக்காது. எது மந்தையை விட்டு சிலது ஓடிட்டே இருக்கு மத்தியா, ஆமாம், மந்தையை விட்டு போகிறதே பொழப்பா இருக்கும். அல்லேலியா சொல்லு பார்ப்போம். அந்த ஆட்டின் மீது இருக்காது. செத்து சுண்ணாம்பாகட்டுன்னு உட்காந்துருப்பான். அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். 2வது, எது நல்ல திடகாத்திரமாக விலை போது பேர், அந்த ஆட்டின் மீது அந்த மேய்ப்பனுடைய கண்கள் இருக்கா. எது மந்தை எப்போ பார்த்தாலும் முட்டி சண்டை போடுறதுக்குன்னே இருக்கும், ஏன்னா கொம்பு முளைஞ்சிடுச்சாம்மா. அல்லேலூயா. சிலது முட்டி 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 தள்ளிட்டே இருக்கும். அந்த ஆட்டின் மீது அந்த மேய்ப்பனுடைய கண்கள் இருக்கா. அந்த 60,000, 6 லட்சம், 6 கோடி, 60 கோடி அத்தனை ஆடுகளுக்கு மத்தியில் இந்த மேய்ப்பனுடைய கண்கள் அந்த 60,000 ஆட்டில், 6 லட்சம் ஆட்டில் மந்தையோடு சேராமல், நடக்க முடியாமல், கை கால் உடஞ்சி, நசில் கொண்டு, பலவீனப்பட்டு, ஏதோ ஒரு செடி நிழலில், ஏதோ ஒரு பாறை இடுக்கில் உட்காந்துட்டு ஒரு வாய் புல்லு கூட மேய முடியாதபடி அப்படியே படுத்திருக்கு பேர். அத்தனை லட்சம் ஆட்டில் அந்த மேய்ப்பனுடைய கண்கள் அந்த பலவீனமான ஆட்டு மேலே தான் இருக்கும். எல்லா ஆடும் நடந்து போன உடனே மேய்ப்பன் இருக்கிற இடத்துலேருந்து எழுந்து அந்த பலவீனப்பட்ட ஆட்டு பக்கத்தில் வந்து அதை கை கால்லாம் தடவி விட்டு அதை தூக்கி தமார்போடு அணைச்சிட்டு போக ஆரம்பிப்பான். இந்த 3வது மாதத்தில் முடிக்க போகிறோம், 4வது மாதத்துக்குள்ளே போக போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்காங்க பாஸ்டர், நான் மட்டும்தான். அக்கா தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்க பாஸ்டர், எனக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஆகுது பாஸ்டர், நான் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கேன். எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கு பாஸ்டர், என் பிள்ளைங்க தான் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. கவலைப்படாத, 1000 பேர் இருக்கட்டுமே, மேய்ப்பனுடைய கண்களும் இருதயமும் உன்னைத்தான் நினச்சிட்ருக்கேன். உன்னை தேடி வருவா, உன்னை தூக்குவா, உன் காயத்தை கட்டுவா, உன்னை மார்போடு அணைத்து கொள்ளுவா. நல்லா இருக்கிறவங்களாம் நடந்து போவான், நீ சுமக்கப்பட போகிறா. நல்லா இருக்கிறவங்களாம் மேய்ச்சலை தேடி போவான், பலவீனமான உனக்கு மேய்ப்பலே மேய்ச்சலை கொண்டு வருவான். உன் காயத்தை கட்டுவா, உன் பலவீனத்தை மாற்றுவா, உன் நெருக்கம் உன்னை விட்டு விலகி போகும். அவர் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், சுயநலமில்லாத மேய்ப்பன், ஆடுகளின் பெயரை அறிந்திருக்கிற மேய்ப்பன், ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிற மேய்ப்பன். ஷேபாவின் ராஜஸ்திரி இருந்தால் பார்த்தீங்களா, நான் உட்காரும் போது அதுதான் நினச்சேன். இந்த ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் அப்படி தான் நினச்சேன். ஷேபாவின் ராஜஸ்திரி இருக்கா பார்த்தீங்களா, இல்லைனாலும் ஆமான்னு தலையாட்டணும். நம்ம தான் பைபிளே எடுக்கிறது இல்லைல்ல, ஏதோ நம்மளால் முடிஞ்சுது. அல்லேலூயா. அந்த ஷேபாவின் ராஜஸ்திரி இருக்கா பார்த்தீங்களா, அவகிட்ட எல்லாருமே சொன்னாங்களாம், சாலமோன் கட்டின மண்டபத்தை போய் பார், சாப்பாடை போய் பார், ட்ரெஸ்ஸை போய் பார், அவன் வேலைக்காரங்களுக்கெல்லாம் போடுற ட்ரெஸ்ஸை போய் பார் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களாம்மா.
சொன்னவனே ஷேபாவின் ராஜஸ்திரி அவன் நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஐயாவை பார்க்க வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஐயாவை பார்க்க வந்து அந்த சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, டைனிங் டேபிள் இதெல்லாம் பார்த்தா. அவன் கட்டின அரண்மனை 14 வருஷம் கட்டினான சும்மாவா? அல்லேலூயா. அவன் கட்டின எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவாலயத்தின் வாசல் நடை மண்டபத்துக்கு வந்தாலாம். அந்த வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை. தேவாலயத்தின் வாசல் நடை மண்டபத்திற்கு வந்த உடனே அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்னுட்டாலாம். அதுக்கப்புறம் she is not able to move. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இப்படியும் ஒரு ஆண்டவரா, இப்படியும் ஒரு தேவாலயமா, இப்படியும் ஒரு ஆராதனையா, இப்படியும் ஒரு இசைக்கருவியா? பார்த்தது எல்லாம் இப்ப அற்பமா மாறி போச்சு, பிரசன்னம் பெருசா மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லு பாப்போம். நாள் வரும், இருக்கிற எல்லா தொழிலதிபரையும் கர்த்தர் வாரி கொண்டு வந்து போடுவா. என்ன இந்த ஆளு பண்றான்னு பார்க்க வரும். கையை தட்டாத, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. வர வப்பார், கர்த்தர் மாற்றுவார். இந்த நடை மண்டபமே மாறும். வர சொல்ல, நடை மண்டபமே மாறும். தொடக்க ஜெபம் பண்றவங்களே அற்புதமா மாறுவாங்க பாரு. ஆமென். ஆமா, உள்ள வரும்போது வெல்கம் பண்றவங்களே கர்த்தர் மகிமையா மாத்துவார் பாரு. சத்தமா ஆமென் சொல்லு. அந்த தேவ பிரசன்னம் எல்லாரையும் பிரமிக்க பண்ணும், அதிசயத்தை உண்டாக்கும், காரியத்தை தலைகீழாக மாற்றும். ஆமென். நீ மனசுல சொல்லு, நானும் அதுல ஒரு ஆளா இருக்கணும் ஆண்டவரே. சொல்லு, நானும் ஒரு ஆளா இருக்கணும் ஆண்டவரே. சொன்னீங்களாக்கா? நானும் ஒரு ஆளா இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, அந்த கான்செப்டோட வா. நல்ல ஜெபம் பண்ணு. நல்ல ஜெபம்னா இதுதான் ஜெபம். அல்லேலூயா. பண்ணுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, வேத வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம். எடுத்துட்டேலா? முதல் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம், தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிமா. அதே அதிகாரத்துல காத்தியரில் பரிசையும் ஈட்டியையும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களுமாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். சிக்லாகில் இருக்கையில் சிங்க முகம் போன்ற பயங்கரமான யுத்த வீரர்களாகிய பராக்கிரமசாலிகள் தாவீதை தேடி வந்தாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. 14 வாசிமா. காத் புத்திரரான இவர்கள் ராணுவ தலைவராய் இருந்தார்கள். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். அவங்க ஏற்கனவே தலைவரா இருந்தவன். அவன்லாம் வந்துட்டான். முதல்ல பராக்கிரமசாலி வந்தான், 2வது தலைவர் வந்தான். இன்னொரு வசனம் 18 வாசிமா. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன் அங்கே தாவீது. போதும் ஒரு நிமிஷம். வந்தவங்க எல்லாருமே உடன்படிக்கை பண்ணிட்டான். என்ன உடன்படிக்கை பண்றா? இது வரைக்கும் எங்கெங்கயோ அலைஞ்சிட்டேன், இனி எனக்கு அலையறதுக்கு நேரம் கிடையாது, என கர்த்தர் நல்ல இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டா அப்படின்னு என்ன செஞ்சிட்டா? உடன்படிக்கை பண்ணிட்டான். அல்லேலூயா. இந்த வசனத்தை 18 வாசிட்டியா? ஓகே, உடன்படிக்கை பண்ணிட்டான். போது வச்சு விட்டுருமா. இனிமேல் நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை படிக்கணும். ஆமென். பகுதி இப்படியாக சொல்லுகிறது. கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் தாவீது இன்னும் வனாந்தரத்தில் சிக்லாகில் இருக்கையில் ஒரு கூட்ட பராக்கிரமசாலிகள் வந்தாங்களாம், ஒரு கூட்ட தலைவர்கள் வந்தார்களாம், ஒரு கூட்ட பெஞ்சமின் வம்சம் வர ஆரம்பித்ததாம், ஒரு கூட்ட காத்தின் புருஷர் அப்படின்னா பெலிஸ்தியர்கள். இவன் யாரை போய் ஜெயிச்சானோ, கோலியாத்தை கொன்னாம்ப, அந்த வம்சத்திலிருந்து ஒரு கூட்டம் எல்லாமே யாரை தேடி வர ஆரம்பித்தது? சத்தமா சொல்லுங்க, யாரை தேடி? ஆமா, ஒரு பக்கம் பராக்கிரமசாலிகள், ஒரு பக்கம் தலைவர்கள், ஒரு பக்கம் காத் புத்திரர்கள், ஒரு பக்கம் சவுலினுடைய வம்சத்தை சேர்ந்த பெஞ்சமின் கோத்திரத்தார். அத்தனை பேர் வந்து சவுலுக்கு முன்னாடி நின்று உடன்படிக்கை பண்ணி கொண்டார்களாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாம் கவனிங்க பாப்போம். எந்த இடத்துல? தாவீது ராஜாவா மாறின உடனேவா? இல்ல, வனாந்தரத்துல, சிக்லாகல, நெருக்கத்துல, பிரச்சனையில, போராட்டத்துல, அவமானத்துல, நிந்தையில, நிந்தைக்குரிய வேதனையான நேரத்துல, வாழ்வா சாவா அப்படிங்கிற நிர்பந்தமான நிலைமையில ஒரு கூட்டம் தாவீதை தேடி வர ஆரம்பித்தது.
இந்த நல்ல மாலை வேளையில் நான் என்ன சொல்ல இந்த காலை வேளையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இருக்கிற இடம் எவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தாலும் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன் கூட இருந்துட்டாரு, நீ அறிக்கை பண்ணிக்கிற ரட்சகர் உன் கூட இருந்துட்டாரு, நீ இருக்கிற இடத்தை கர்த்தர் வனாந்தரமாய் மாற்றுவார். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? வெறுமையின் மீது நிற்க வைத்து நிறைவை தரக்கூடியவர், வனாந்தரத்தில் கொண்டு வந்து பரலோகத்தின் மன்னாவை தரக்கூடியவர், பார்வோனை நிக்க வச்சு பரதேசியை கொண்டு பார்வோனை போட்டு தள்ளுறவர். கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆமா, கைய காலம் கட்டப்பட்ட தானியேலை வச்சு நேபுகாத்நேச்சரை கீழே விழ வைக்கிறவர். சொல்லு, இன்னும் பிரச்சனை தான். பக்கத்துல பார்த்து சொல்லு, இன்னும் பிரச்சனை தான், போராட்டம் தான், நெருக்கம் தான், அழுகை தான். பயப்படாத, கர்த்தரும் கூட இருக்கிறார். அற்புதம் நடக்க போது, வாசல் திறக்கப்பட போகிறது. You are never be the same again. இருந்த மாதிரி கர்த்தர் இருக்க விட மாட்டார். Something is going to be happen like anything. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் நடக்கும். பிசாசு வந்து சொல்லுவான், பத்தியா ஜபன் போன, பைபிள் போன, தரிசனம் பிரச்சனை, 17 வயசுல பெரிய இவன் மாதிரியே கோலியத்தை கொன்ன வச்சாரு பாரு அப்ப அப்படின்னுவான். யாரு உங்களுக்கு தெரியாது? யாரு? பிசாசு சொல்லுவான், காணிக்க கொடுத்த, தசம்பாக கொடுத்த, பத்தியா ஒன்றும் நடக்கல. அதான் ரொம்ப ஆடக்கூடாது. பாஸ்டர் பின்னாடியே ஊழியன் போன, ஒன்றும் இல்லை பத்தியா. ஒழுங்கா வேலை செஞ்சு தான் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றிருக்கலாம்ல. பாஸ்டருக்கு வேலை வெட்டி இல்லாமல் உன்னை கூப்பிட்றாரு, நீ சும்மா போய் உட்காந்துட்டு கிடக்குற லூசா கேட்பான். எல்லாம் நினைப்பார். இதெல்லாம் பிசாசு கிட்டேருந்து வர்றது. ஒய்ஃபாக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும், பேதுருவா இருந்தாலும். அல்லேலூயா சொல்லு பாப்பா. எங்கேருந்து வரத்தே? ஒன்று உடன்படிக்கை பண்ணிட்டோமா, கம்மிட் ஆயிட்டோமா, ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா, அவருக்கு மனவாட்டியா ஒப்பு கொடுத்துட்டோமா, மேட்ரே டிங்கரிங் பண்ணுற வேலை தான். பியூட்டி பார்லரை பற்றி ஒருத்தர் சொன்னார். பியூட்டி பார்லர்னா என்ன? பியூட்டி பார்லர்னா என்னன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்களா பித்தளை பாத்திரத்துக்கெல்லாம் கலாய் பூசுவாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சா இருப்பார் மனுஷன். ஆமேன்னு சொல்லு பார்ப்போம். ஒருத்தன் இந்த பக்கம் வச்சு அழுத்திட்டே இருப்பான், அந்த பக்கம் ஃபயர் வந்துட்டே இருக்கும். ஒருத்தன் இடுக்கில தான் பிடிப்பான், கையிலலாம் பிடிக்க மாட்டான். எதில் ஏதாவது ஒன்று ஆமா இல்லை அப்படி லண்டன்லேருந்து லேண்ட் ஆன மாதிரி இருக்கீங்க. அந்த இடுக்கில பிடிச்சிட்டு ஒரு பிஞ்சி போன துணி இருக்கும். யார் சொன்னது பஞ்சின்னு? அதான் அந்த பிஞ்சி போன காட்டன் துணி இருக்கும்ல, அதில் அந்த இது அதுதான் எனக்கு பேர் தெரியல, அதனால அதுன்ற அதை எடுத்து உள்ள வச்சு இந்த இடுக்கில தள்ளிட்டு அப்படியே தடவம்ப, அப்படியே படுக்க வச்சு அதை அப்படி வச்சு அல்லேலூயா அப்படியே தடவாங்கப்ப. சொல்லு, கலாய் பூசுறாங்க. அல்லேலூயா. இதுக்கே இந்த பாடுனா சத்தமாமேன்னு சொல்லு பார்ப்போம். ஆமாம், நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்பில் கூட நெருக்கமும் பிரச்சனையும் போராட்டம் வரும்போது நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லுவான், அவ்வளோதான் விளங்காது, உருப்படாது, இது ஆகிடும், அது ஆகிடும் எல்லாம். என்ன பேர் எவன் எத்தனை பேர் வந்துட்டாலும் சர்ச்சி வந்து இப்போ நமக்கு டிங்கரிங் வேலை பார்க்குது. என்ன வேலை பார்க்குது? மணவாளன் வரப்போறா, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக மாறணும். சில நேரத்தில் நெருப்பில் வச்சு கூட சுருட்டுவார். ஆனால் வெளியே வரும்போது பளபளப்பும் இல்லை, கையை தட்டலாம் இல்லை. அல்லேலூயா சொல்லு. டிங்கரிங் வேலை. ஆமாம், காரு கொண்டு போய் விட்டா இது நம்ம காரான் இருக்கும். ஏன்னா அவன் சொரிஞ்சு வச்சிருப்பான், உப்பு பேப்பரை போட்டு அதை போட்டு இதை போட்டு சொரிஞ்சு வச்சிருப்பான். ஆனால் பெயிண்ட் அடிச்சுட்டு வெளியே வரட்டுமே. சர்ச்சு அந்த மாதிரி தான். அதனால பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து ஆண்டவரை விட்டுடக்கூடாது, தெய்வத்தை விட்டுட்டு போகக்கூடாது, ஆண்டவரை விட்டு மாறவே கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் வரும், ஆனா நிக்கணும். சத்தமாமே. ஒரு ஊர்ல ஒரு பேய் இருந்துதான். அந்த பேய் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கெட்டு குட்டிச்சவர் ஆக்குமா. எல்லா வீட்லேயும் சண்டை உண்டாக்கிடுமா. புருஷனுக்கும் மனைவிக்கும், மாமனாருக்கும் மாமியாருக்கும், பிள்ளைங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு, அண்ணன் தம்பிக்கு, இவனுக்கும் இதே வேலை தானே அந்த பேய்க்கு. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த பேய்க்கு பயப்படவே மாட்டார். அல்லேலூயா. இந்த பேய் டென்ஷன் ஆயிடுச்சான். ஏலே, ஊரே என்ன கண்டு பயப்படுதுடா, நீ ஏன்டா பயப்பட மாட்டேற, உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன் பாடுறா அப்படின்ட்டு அந்த பேய் வந்து தான். ஒரு நாள் இந்த ஆள் தனியாக மாட்டிட்டாராம். ரோட்டில் நடந்துகிட்டே போகிறாராம். அந்த பேய் என்னென்னமோ பண்ணுதான். ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணுதான், முன்னாடி தள்ளுற மாதிரி பண்ணுதான். நம்மால் அசால்ட்டாக எந்திரிச்சு வரானா. அல்லேலூயா.
அந்த பேய்க்கே டென்ஷன் ஆகிடுச்சா. முன்னாடி வந்து கையை நின்று மறிச்சிட்டு கேட்டுச்சு, இல்லை இங்கே வா, ஊரே என்னை கண்டு பயப்படுது, நீ ஏன்டா பயப்பட மாட்டேற அப்படின்னு அந்த பேய் கேட்டுச்சான். இந்த ஆள் சொன்னார், ஐயோ ப வந்துட்டேங்க ப அப்படின்ட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாராம். திரும்ப பேய்க்கு உச்சகட்டமாக மாறிடுச்சான். உலகமே என்னை கண்டு பயப்படுது, நீ ஏன்டா பயப்பட மாட்டேற. அப்போ தான் அந்த ஆள் சொன்னாராம், உங்கள் அக்கா கூடவே 35 வருஷம் குடும்பம் நடத்திட்டேன், பார்த்துப்போமே. அல்லேலூயா. எந்த தெய்வம் வல்லமை. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். இப்போ கவனிங்க பார்ப்போம். அப்போ எப்பெல்லாம் பிசாசு வந்து பேசினாலும் சொல்லணும், எவ்வளவோ பார்த்தோம், இதையும் பார்ப்பேன். கடன் தானே மாற்றுவார், கிளம்பு. பையனுக்கு ஆப்ரேஷன் தானே பணத்தை தருவார், கிளம்பு. எவ்வளவோ பார்த்த, இதையும் பார்ப்பேன். சத்தமாமே சொல்லு. அந்த திட்டகாத்திரமான விசுவாசம் உனக்கு எனக்கு தேவை. பயப்படாது. ஆமென். பயப்படாது. அல்லேலூயா. ஆமா, சங்கீதக்காரன் சொல்றான், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு எப்பெல்லாம் நெருக்க வருது அப்பெல்லாம் அவரை நம்புவேன். ஆமென். அப்போ சபையில் வந்து எப்பெல்லாம் எச்சரிப்பின் சத்தமோ ஆறுதலின் சத்தமோ என்னது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லும்போது அந்த சத்தத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நேச மணவாளன் வரும்பொழுது அவருக்கேற்ற கற்புள்ள கரைத்திரையற்ற மணவாட்டியாய் கர்த்தர் மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, இது ஒன்று. ரெண்டாவது, தேவன் உனக்கு சில தரிசனத்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானா எடுத்த உடனே மொத்தத்தையும் தரமாட்டார். ஆமென் சொல்லு பார்ப்போம். ஆமா, இப்போ நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன்னா, 5 வயசு பையன் நம்ம கிட்ட இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இருக்கிற, வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு இருக்கிற, ஆமான்னு தலையாட்டணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. நான் என்னவோ பித்து பிடிச்ச மாதிரி நீ என்னவோ என்னே பார்த்துட்டு இருக்கிற, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, இப்போ அவசரமாக கடைக்கு போய் ஏதோ ஒன்று 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரணும், 500 ரூபாய் தவிர வேற சேஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கேன். ஐயோயோ என்ன பண்ணுறதேன்னு தெரியலையே, கடைக்கு போனோமே இது வேற எரிதே, வேலைக்கு வேற போனோமே அந்த ஆள் வந்து கொள்ளுவானே அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த பையன் சொல்ல, மம்மி நான் கடைக்கு போயிட்டு வரேன் மம்மி, தா மம்மி அப்படின்னு. டே சில்லறை இல்லடா, 500 ரூபாடா, நீ தொலைச்சிடவிடா, அமைதியாடுறா அப்படின்னு சொன்னா நம்ம பையன் கேட்கும், நம்ம பெத்தெடுத்தது கேட்காது. அல்லேலூயா சொல்லு பாப்போம். மம்மி எனக்கு எல்லாம் தெரியும், கணக்கெல்லாம் தெரியும், தாங்க மம்மி நான் போய் வாங்கிட்டு வரேன், அந்த அங்கிள் சேஞ்சை கரெக்டாக கொடுப்பார், நான் வாங்கிட்டு வரேன். அடம் பிடிச்சி அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு சொல்லும், டே பாத்துரா அதை தவிர வேற காசு இல்லடா, பத்திரண்டா 1000 முறை சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வாங்கிட்டு வேகமாக போய் 10 ரூபாய் ஏதோ ஒன்று கடையில் வாங்கிட்டு சில்லறை வாங்கிடும். ஏதோ ஒரு 200 ரூபாய் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மளிகை கடைக்கார் தந்தாரோ குழந்தை மிஸ் ஆயிடுச்சோ, கொண்டு வந்து கொடுத்தோன்னே வாங்கின பொருளை நீ பார்க்க மாட்ட, பேலன்ஸை தான் பார்ப்பேன். ஆமென். பேலன்ஸை பார்த்து 200 ரூபாய் கம்மியாக இருக்கணும்னு, ஹே எங்கடா காசு, இதான் மம்மி அங்கிள் கொடுத்தாரு, நீ வேணா வந்து அவர்கிட்ட கேட்டுப்பார் அப்படின்னு இழுத்து பொத்துன்னு ஒரு பொத்து எருமாடு. அப்போவே சொன்னேன் வேணாண்டான்னு போகிறேன் ஒப்பனை மாதிரியே இருப்பார், அடிச்சு குமரிட்டே இருக்கு. அந்த பக்கமாக ஒரு வயசான ஐயா போகிறான்னு வச்சுக்க, ஏமா என்னம்மா காலிங்கிட்டி பிள்ளைய போட்டு அடிக்கிற, அமைதியார் பாருங்கண்ணே 500 ரூபாய் கொடுத்தண்ணே 200 ரூபாய் தொலைச்சிட்டுக்கிறான், யார் தின்ன பாடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஐயா சொல்லுவாருமா காசு தானே விடுமா, குழந்தை அடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் சொல்லுவார். எருமாடு மாதிரி வளர்ந்துக்குது அந்த பொம்பளைக்கு, அறிவு இல்லை, சின்ன பையன்கிட்ட போய் 500 ரூபாய் கொடுக்கலாமா, அவளை போட்டு உதைக்கணும். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியை பார்க்குற, ஆமேன்னு சொல்லு பார்ப்போம். ஆமாம், இந்த பெரியவர் அங்கே போய் சொல்லுவார், அது பொம்பளையாப்பா, அந்த பொம்பளை இந்த குழந்தை பாவம் கதறுது, அத்தனை அடி அடிக்கிறா, 500 ரூபாய் கொடுத்தாலும் 200 ரூபாய் எங்கேயோ காணாமல் போட்டுடுச்சான், எந்திரிச்சு போக வேண்டித்தான் ஆஃப் பண்ணிட்டு. அல்லேலூயா. இப்போ அதை தான் சொல்ல வரேன். எனக்கு வரங்கள் வேணும், கிருபைகள் வேணும், தாளந்து வேணும், அது வேணும் இது வேணும்னு கேட்டால் ஆண்டவர் தந்துருவா. நாமும் தூஷிக்கப்பட்டா, பேரு கெட்டு போயிட்டா, அதனால் நம்ம தந்துட்டு வாங்கி கட்டிப்போம், ஆனால் தலைவர் தரமாட்டார். புரியுதா? இதுக்கப்புறம் யாராலையும் புரிய வைக்க முடியாது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அதே பையன் +2 வரட்டும், 500 ரூபாய்ண்ணா ஏடிஎம் கார்டு அப்பா கொடுப்பார், இப்போ 5000 ரூபாய் எடுத்துட்டு வா. ஏன்? நவ் இஸ் கேப்பபிள். அதுக்கு பாத்திரவனா மாறிட்டான். சில நேரத்தில் கர்த்தர் உனக்கு ஏதோ ஒரு காரியத்தை டிலே பண்ணியிருக்கிறாரு, இன்னும் நான் பிரச்சனையில் இருக்கிறேன்னா நீ இன்னும் கேப்பபிளாக மாறலன்னு அர்த்தம்.
பக்கத்தில் பார்த்து சொல்லு, இன்னும் சரியாகலையா? செட் ரைட் ஆயிடு, செட் ரைட் ஆயிடு. அல்லேலூயா. நீ கேப்பபிளாக மாறிட்டேன்னு வச்சுக்க, நம்ம ஆண்டவரை மாதிரி கொடுக்கிறவர் யாருமே கிடையாது. கையை தட்டி ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். 2 3வது, நம்ம ஜென்ம சுவாபம்னு சிலது இருக்குது இல்லை, அந்த ஜென்ம சுவாபம் மாறாத வரைக்கும் கர்த்தர் தரமாட்டார். சொல்லு, ஜென்ம சுவாபம் மாறணுமா? சத்தமாக சொல்லுங்கப்பா. ஆமாம், தேவ தூதனை போலேயே இருக்கீங்க. சொல்லுங்க, ஜென்ம சுவாபம் மாறணுமா? ஆமென். ஆமாம், அந்த ஜென்ம சுவாபம் மாறிட்டா நீ விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் கர்த்தர் உனக்கு தருவான். இப்போ நான் இதை தான் பேச போகிறேன். இப்போ உன் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டுருக்குன்னு இயேசுவின் நாமத்தில் நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். 1000 ரூபாய் ஜாஸ்தியாக வந்தாலே ஒயின் ஷாப்பில் நிற்கிறேன். உன்னை நம்பி எப்படி 10,000 ரூபாய் தருவார்? பொதுவாக பேசுகிறேன், நீ நிற்கல, பொதுவாக பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், 5000 ரூபாய் கையில் இருந்தாலே வாரம் முழுக்க நான்வெஜ்ஜுனா அல்லேலூயா அப்படியே தின்னு பாத்திரத்தை கழுவி கவுத்துறது. சோத்திரம். உன்னை நம்பி எப்படி வீட்டை வாங்க காய்ச்ச கொடுப்பாரு? நீ பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் கடைக்கும் தானே அலையிற ஆளு. அல்லேலூயா சொல்லு பாப்போம். எப்பா உனக்கு சப்போர்ட் பண்ண கையை தட்டியிருக்கலாம்ல, அப்படியே அமுக்குன்னு உட்காந்துருக்கல. அல்லேலூயா. அப்படியே அழிக்கிறது, மொத்த பணத்தை அழிக்கிறது. எப்படி தருவார்? குணசாலையான ஸ்திரீ, புத்தி உள்ள புருஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். நீ அப்படி மாறிட்டினா உன்னைய மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் உலகத்திலே கிடையாதுயா. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. மோசே சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தானாம், வாக்கிலேயும் செய்கையிலையும் வல்லவனாக இருந்தான். இயேசுவுக்கு அப்புறம் மோசையை பற்றி மட்டும்தான் பைபிள் இப்பேற்பட்டவன் சொல்லுது. அப்பேற்பட்ட மோசை கிட்ட அப்பவே தந்திருக்கலாம்ல. மோசே வா, 40 வருஷம் ஜனங்க மொத்தத்தை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருப்பான். செங்கடலுக்கு முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி மொத்த பேர் மோசை கொண்டுட்டு இருப்பான். கொண்டுட்டு திரும்பி இருப்பான். எங்கடா ஆண்டவரே? அதுங்க திமிரு, நடத்த முடியாது ஆண்டவரே, கொண்டுட்டு இருப்பான். ஆனால் தலைவர் 40 வருஷம் கொண்டு போனார்ப்பா ட்ரைனிங்கு. 40 வருஷம் முடிச்சுட்டு கூட்டிட்டு வராரு. வந்தவொடனே கேட்குறாரு, வந்தவொடனே சொல்கிறார், டேய் இது வணங்கா கழுத்துள்ள ஜனண்டா, என்னை விடு நான் கொன்னுறேங்கிறான். இப்போ போய் நிற்கிறேன் பார். ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரன் கேவலமாக பேசுவான், நீங்கள் கொன்னுட்டீங்க, உங்கள் நாமம் தூஷணமாக மாறும். அந்த ஜனம் மாறும். ஆண்டவரே கொல்லாதீங்க ஆண்டவரே. அன்னைக்கு கொல்ல நினச்சவன் இன்னைக்கு காக்கக்கூடியவனாய் மாற்றிட்டான். இப்போ மோசே நம்பி எல்லாத்தையும் தந்துட்டார். ஜனங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு வெள்ளியும் பொண்ணும் வந்து சேர்ந்துதான். எப்பா ஆசாரிப்பு கூடாரம் கட்ட வேண்டிய பணம் போதும் நிறுத்து அப்படின்னா அப்போதான் ஒருத்தர் ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்து போடுறான். அட இருக்கட்டும் பாஸ்டர், அங்கே வீணா கிடக்கு, நீங்கள் யூஸ் பண்ணி தேவநாமத்தை மகிமைப்படுத்துக அப்படிங்கிறான். எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துறான். வசனம் சொல்லுது எபிரேயர்ல, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கோ, இதுதான் கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம், எங்கோ உண்மை இல்லவன். ஆண்டவர் கணக்கு பார்த்துட்டு சொல்றாரு பார், அந்த பையன் 1 பைசா எடுக்கலடா, கொடுத்தது எல்லாம் அக்கௌண்டபிலிட்டியா இருந்தான்டா. இது வர்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு. ஆனா சாமுவேல் இருக்கான்ல, சின்ன பையன், அவனை தேடி தலைவர் போயிட்டார். போய் சொல்றார், தேசத்தில் அடுத்த தீர்க்கதரிசி நீதாங்கிறார். ஏன்னா அவன் சின்ன வயசுலேயே மாறிட்டான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உனக்கு புரியுதா? ஆமாம், உன் கேரக்டரும் என் கேரக்டரும், உன் ஜென்மஸ்வாபம் என் ஜென்மஸ்வாபமும், அல்லது தேவன் நம்ம இடத்துல கொடுக்குற காரியத்திற்கு நம்ம எப்போ கேப்பபிளாக மாறுறோமோ, இட் வில் டேக் 40 years, சம்டைம்ஸ் இட் வில் டேக் 2 years. சில நேரத்தில் அது அரை நாளாக கூட மாறலாம். ஆமென். நீங்களும் நானும் மட்டும் மாறிட்டோம். அப்போ நம்ம கேப்பபிளாக மாறணும். அந்த கேப்பபிளாக மாறிட்டோம்னா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ தானே பிரசங்கத்தை தொடங்க போகிறேன். ஆமென். இது புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். ஏன் ஆண்டவர் தரலை, நீ மாறலை, வேற எந்த லாஜிக்கும் கிடையாது. அவருக்கு தர்றதுக்கு அவர் வக்கு இல்லாத ஆள் கிடையாது. அவரால் எல்லாம் தர முடியும். நம்ம மாறணும். அவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, அவருடைய நாமம் குலைச்சலாக்கப்படக்கூடாது, அவருடைய நாமத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடாது.
அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு நம்மால மேன்மை கூடணுமே தவிர, நம்மால மேன்மை உயரணுமே தவிர, அது என்னது கீழே இறங்கி வந்துடக்கூடாது. அது இறங்கி வரக்கூடாதுன்னு தான் கர்த்தர் உனக்காக எனக்காக தராமல் இருக்கிறார். 4வது மாசத்துக்குள்ள போக போறோம். வீட்டில் போய் உட்கார்ந்து தனியா ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என்னை தகுதி உள்ளவனாய் மாத்துங்க, தேவையில்லாதவைகள் என்னை விட்டு விலகட்டும், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் எனக்காக திறக்கப்படட்டும், என் பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும், என் புருஷனுக்கு திறக்கப்படட்டும், என் மனைவிக்கு திறக்கப்படட்டும். ஞானவான்களாய் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் புத்தியுள்ள பிள்ளைகளாய் மாற கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே சொல்ல ஆரம்பித்து பார். கர்த்தர் வாசலை திறப்பார், தடைகளை உடைப்பார், காரியம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னும் என் கடங்காரன், இன்னும் என் பிரச்சனை, இன்னும் என் போராட்டம், இன்னும் என் புருஷன் மாறல, இன்னும் என் மனைவி மாறல, இன்னும் என் பிள்ளைங்க மாறல, இன்னும் என் வீடு கட்டப்பட முடியல, இன்னும் என் காரியம் மாறல, நான் மாறல. அதனால தான் எதுவும் மாறல. மாற்றக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இப்ப நான் வரேன். இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, கீசின் குமாரனாகிய சவுலி நிமித்தம் தாவீது சிக்லாக்ல இருக்கையில். சிக்லாக் எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். தாவீதை போல சீக்கிரத்தில் உயர்த்தப்பட்டவனும் கிடையாது. தாவீதை போல சீக்கிரத்தில் பாருங்க உயர்ந்த இடத்துல இருந்து கீழே விழுந்து போனவனும் கிடையாது. அப்பேற்பட்டவன் தாவீது. 17 வயசு இருக்கும்போது பட்டயத்தை எடுத்துட்டாயா, கோலியத்தை கொன்னான். தேசத்தில் யாருமே சாதிக்கக்கூடாததை சாதிச்சான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சவுல் ரொம்ப நல்லவன். என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க நீங்கள், சவுலை தப்பாகவே பார்த்து பழகிட்டீங்க. ஆனால் ஆக்சுவலாக சவுல் ரொம்ப நல்லவன். அவனை கெட்டவனாக மாற்றினது யார் தெரியுமா? பின்னாடி சொல்கிறேன், நீங்களே சத்தமாக சொல்லணும் அந்த ஆள் யாருன்னு. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். சவுல் எந்த ராஜாவும் தான் கிரீடத்தை, தான் என்னது மார்க்கவசத்தை, தான் பட்டயத்தை, தான் ஈட்டியை இன்னொருத்தனுக்கு தரமாட்டான். தாவீது யுத்த வீரன் கிடையாது, ஆடு மேய்க்கிற பய. தலையெல்லாம் பன்னாட மாதிரி இருந்திருக்கும். அல்லேலூயா. இடுப்புல ஒரு தோலாலான துண்டை மட்டும் சுத்திருப்பான். அப்படின்னு பைய மாத்திட்டு அடைப்பையில என்னத்தை வச்சிருக்கிறான், அந்த கல்லை போட்டு வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் வச்சுட்டு சவுல் கிட்ட சொல்றான், நான் போய் கொல்லுவேங்கிறான். இல்லையே நீ சின்ன பையன்டா, அவன் பெரிய ஆள்றா, நான் கொல்லுவேன் அப்படிங்கிறான். சரி பரவாயில்ல, இதையாவது போட்டுட்டு போங்கிறான். அவன் என்ன சொல்றான், டே என்கிட்ட இருந்து இது பயன்படல, அட்லீஸ்ட் உனக்காகவே பயன்படட்டுமே. நல்லவனா கெட்டவனா? ரொம்ப நல்லவன். அல்லேலூயா. போனானா, தாவீது போட்டு பார்த்தானா, பழக்கம் இல்லையா, கலட்டி கொடுத்துட்டான். யார்கிட்ட? சவுல்கிட்டே கலட்டி கொடுத்துட்டு போகிறான். அவன் சொல்கிறான், நான் நாயாங்கிறான். யார்? கோலியத்து சொல்கிறான், நான் மட்டும் தாவீதா இருந்தால் இப்படி நினச்சிருப்பேன், தெரிஞ்சா சரி. அல்லேலூயா. அப்படியே போகிறான். போயிட்டு அவன் பேசிக்கினே நம்ம இவன் தீவிரமாக போய் கல்லை வச்சு அடித்தான் பாரு, விழுந்துட்டான். அவன் பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று போட்டுட்டான். கொன்று போட்டுட்ட உடனே சும்மா இருக்கிறவங்களாம் உசுப்பேரி எல்லாம் போய் பெலிஸ்திய மொத்த பேரையும் கொண்டுட்டான். எல்லாம் கொண்டுட்டு சவுல் ஜெயிச்சவனா ஊருக்குள்ள வந்தாம்ப அம்முனிங்க ஆரம்பிச்சாங்கப்ப. அல்லேலூயா. எல்லாம் பாடினாங்களாம் சகோதரிகள் முறையா. என்னவா அப்படின்னா என்ன, லைனா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிச்சான், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. செகண்ட் லைன் சொல்லிச்சான், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. தேர்ட் லைன் சொல்லிச்சான், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன், 60 முடிஞ்ச உடனே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல நல்லா இருந்த சவுலும் என்ன சொல்றான், எனக்கு 1000 கொடுத்துட்டு அவனுக்கு, அவன் நல்லவன்யா. ஆமென். அவனை கெட்டவனா மாத்திரத்தே அம்மனிங்க தான். அல்லேலூயா. மாறிட்டானா, கெட்டவனா மாறிட்டான். இப்போ தாவீதை பற்றி பேசுகிறேன். 17 வயசில் கோலியத்தை கொண்டான். 17 வயசில் இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ்தா சவுல் மேலே தேவனாலே அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி போக ஆரம்பிச்சுதான். சவுலுக்கு ஆயுததாரியாக இருந்தான். சுருக்கமாக சொல்லிடுறேன், சவுலுக்கு ஆயுததாரியாக இருந்தான். 100 பேருக்கு படைதளபதியாக இருந்தான். 1000 பேரை நடத்தக்கூடிய படதளபதியாக மாறினான். இஸ்ரவேல் சேனைக்கு படதளபதியாக மாறினான். கடைசியாக இஸ்ரவேல் தேசத்தையே யுத்தத்தில் நடத்தக்கூடிய பெரிய என்னது சீஃப் கமாண்டராக மாறிட்டானா. அடுத்தது சவுலோட பொண்ணை கல்யாணம் பண்ணான், ராஜாவுக்கு மருமகனா மாறிட்டான். எல்லாம் டப்புன்னு போச்சு பேர். சீக்கிரத்தில் அப்படியே துரிதமா அப்படியே சர்ன்னு அப்படியே ஏறிச்சு பேர். ஏறி முடிச்ச உடனே எந்த மாமனார் பொண்ணை கொடுத்தானோ அவனே பிரித்து எடுத்துட்டான். இப்போ சவுலினுடைய ஆவியெல்லாம் அம்மனிங்க மேலே இறங்கி வந்திருக்கு. அல்லேலூயா. கஷ்டப்பட்டு லட்சக்கணக்காக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, 3 நாள் கழிச்சு அந்த பையன் சரியில்லை பாஸ்டர்னு பொண்ணை கூப்பிட்டுக்கிறது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என் கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் பேசியே தான் முடிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியாமல் தான் கேட்குறேன். உன் புருஷன் கூட வாழ்க்கைப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 36 வருஷம் ஆச்சு. சும்மா கணக்கில் வைய 30. அந்த ஆள் மாறினாரு.
மாறலையே, சத்தியமா மாறல. நான் ஜீவ புஸ்தகத்தில் கூட கையெழுத்து போடுவேன். மாறல. 35 வருஷம் அந்த ஆளோட குடும்பம் நடத்தி அந்த மனுஷன் இன்னும் உனக்கு ஏற்ற மாதிரி மாறல. நீயும் 2 பிள்ளைய பெத்த, 4 பேரம் பேத்தி எடுத்த, எல்லாத்தையும் பண்ணிட்ட. கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல எப்படி அவன் மாறுவான் மாப்பிள்ள? ஆளப்ப நீ மட்டும் உன் புருஷன் கூட இருப்ப, உன் பொண்ணை வாழ வெட்டியா மாத்துவியா? வள்ளியோட பேசுறேன். எந்த அம்மாவும் இனி குடும்பத்தை பிரிச்சு வைக்க கூடாது. லட்சக்கணக்காச்சு உனக்கு என்ன? உட்கார்ந்துட்டு கும்மி அடிச்சுட்டு போவ, சம்பாதிச்சு போறவன் இந்த ஆளு தானே. சோத்திரம் ஆண்டவரே. பிரிக்க கூடாது குடும்பத்தை. யாருமே ஏத்தவங்க கிடையாதுயா. அவரே உயிரை கொடுத்தாரு, அவருக்கு ஏத்தவங்கள இன்னும் மாறல. ஆமா தானே? மாறுவோம். சத்தம் ஆமேன்னு சொல்லு. இந்த சொம்மா மாப்பிள்ளை சரியில்லை, பொண்ணு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா பிரிக்கக்கூடாது. அது பிசாசுனுடைய தந்திரம். சொல்லு, பிள்ளைய வந்துட்டாளா, கஷ்டப்பட்டு அழுகிறாளா, ஐயா பேர் உங்கள் அப்பன் கூட அப்படி தான். அன்னைக்கு அப்படி இருந்தாரு, இன்னைக்கு மாறிட்டாரு. இன்னும் சில காரியம் மாறல, நீயும் கூட இருந்து தான் அனுபவிச்ச. கர்த்தர் மாற்றுவார் போ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் போ, அனுப்பு. ஒரு பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பன்னு பார்த்தா லட்சக்கணக்கா செலவு பண்ணி, கோடி கணக்கா போட்டு, பத்திரிக்கையை ரெடி பண்ணி, பாஸ்டர் கிட்ட சொல்லி, பரிசுத்தவான்களை வர வச்சு, பரிசுத்த வேதாகமத்தை சாட்சியை வச்சு, திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினால் அறிக்கை பண்ணி, அதை போய் பிரிச்சுனா அது நல்லாவாயா இருக்கு? அந்த புள்ள விபச்சாரியா மாறிடுறாயா? அவளுக்கு 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், 4வது கல்யாணம். சும்மா இருக்கும்போது அவன் ஊர்பட்ட ஆட்கள் கூடலாம் சுத்த, குடும்பம் நாரி அவமானப்படுறது வேணாயா? இது வழி. அது தேவநாமும் தூஷிக்கப்படும். தப்ப ரைட்டா நான் பேசுறது? அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இனி ஒருவரும் ஒரு காலமும் இந்த காரியத்தை செய்யாதிருப்பீர்களாக. ஆமென். கஷ்டம்தான். யாருமே யாருக்கும் ஏற்றவங்களா இருக்க மாட்டார். என்ன பாஸ்டர் அவங்க ஆம்பளைங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற நீ பேசுறது எனக்கு கேட்குது. அல்லையா சொல்லு பார்ப்போம். நான் வரேன், பின்னாடி வரேன், வச்சுக்கிறேன், வரேன், எல்லாம் நினைப்பாரு. நீ மாறணும். சத்தம் ஆமேன்னு சொல்லு பார்ப்போம். ஆமாம், நான் நேற்று சொன்னேன், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாதவளோ இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், புத்தி இல்லாதவளோ தன் வாயினாலே இடிச்சு போடுகிறாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவின் ரத்தம் செய்ய மாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்கே பேர் கல்யாணம் பண்ணிட்டோமா, சும்மா அபூபக்கர் மாதிரியே செயல்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அல்லேலூயா. அப்படியே நீ என்னவோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரி குடும்பத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். ஆமே, ஒய்ஃப் எதனா பண்ண தனியாக ரூமில் கொட்டி இழுத்து பலான்னு ஒன்று விட்டுட்டு வெளியே கூட்டணும், அமைதியாக கூட்டிகிட்டு வரணும். என்ன நீ பொம்பளையா, குடும்பம் 36 வருஷமாக குடும்பம் கூட்டிக்கிற, என்ன நீ பேசுறன்னு பேசணும். சத்தம் ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். தப்பு கிப்பு ஏதாச்சும் அம்மனிக்கு விரோதமாக பண்ணிட்டியா, தலையை ஆட்டணும் இல்லை. அல்லேலூயா. கதவை சாத்திட்டு காலில் விழுந்துரு, எவன் பார்க்க போகிறான்? அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அந்த அம்மனி உனக்கு அடிமை. அல்லேலூயா. தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. தப்பு தான். என்ன அது கலர் பெயிண்ட் தான் வேற, வெள்ளையா இருக்கலாம், ரெட்டா இருக்கலாம், ப்ளூவா இருக்கலாம், ஆனால் பெயிண்ட் தான். தப்பு தான். தப்பு செஞ்சா மன்னிப்பு கேளு. குழந்தைங்களை திட்டிட்டியா, வந்தானே கூப்பிட்டு சொல்லு, எப்பா அவசரத்தில் பேசிட்டேன், அப்பா கஷ்டப்படுறேன், நீ கஷ்டத்தை புரியாமல் செஞ்சுட்ட, அதனால தாண்டா திட்டேன், என்னை மன்னிச்சிட்றா. அந்த குழந்தைகிட்ட சொல்ல, பாசம் பெருசாக மாறிடையா. நீ என்னவோ இன்ஸ்பெக்டர் மாதிரியும் காலையில் பேண்ட்டை போட்டுக்கணும், அதோடு நைட்டு 9 மணிக்கு வர, யார் பெத்த பிள்ளையோ பாவம் ஊங்கிட்ட மாட்டிட்டு அந்த அம்மா சாகுதே. அல்லேலூயா. இவங்க முன்னாடி சொன்ன பெருமை வந்துடும் தான் சொல்கிறது கிடையாது. நான் அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். நீங்கள் நான் சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு பாருங்களேன். இன்றைக்கி குழம்பு நல்லா இருக்குன்னா நைட்டு நல்லா இருக்க மாட்டேங்குது. புரியுதா இல்லையா? உனக்கு புரியாது, ஏன்னா நான் ஹீப்ரூவில் தானே பேசுகிறேன். வீட்டில் ஒய்ஃபு கிட்ட போய், பா சூப்பராக இருக்குது குழம்பு, பொரியல் நல்லா இருக்குன்னா நைட்டு நல்லா இருக்க மாட்டேங்குது. அவ்வளோ பாதிப்பாக்கா, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் சொன்னேன் பெங்களூரில், என்ன பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் நல்லா சமைக்க மாட்டேங்கன்னு. நான் என் ஒய்ஃப் கிட்ட நல்லதே சொல்கிறது கிடையாது. நல்லா சமைச்சிட்டுன்னா நைட்டுக்கு ரசம் நமக்கு இறங்காது இல்லை, அது வேறு விஷயம். அல்லேலூயா.
ஆமாம், அதனால் வெளியே போய் நல்லா அப்ரிஷியேட் பண்ணு. இது வந்து ஆண்டவருடைய கேரக்டர் தெரியுமா உனக்கு? நான் சொல்கிறேன் பார், வெளியே போய் நல்லா அப்ரிஷியேட் பண்ணு, உள்ளே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாத. ஆண்டவர் பாருங்க, உள்ளுக்குள்ளே சரியான கலவரம். தப்பு பண்ணிட்டான்னு 24,000 பேர் செத்துட்டான் பாருங்க. என்னது, மோசேக்கு விரோதமாக எழுமினான்ட்டு பூமி பழந்து செத்துட்டான். இத்தனை சாவு உள்ளுக்குள்ளே நடக்குதுல்ல. ஒருத்தன் சூனியம் பண்ண வந்துட்டான். எங்கே 7 மலை மேலே சேர்த்து சூனியம் பண்ண வந்துட்டான். வந்துட்டு 7 மலை மேலே ஆட்டை பலி செலுத்தி 7 மாட்டை பலி செலுத்தி சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிங்கிறான். ஆண்டவர் சொல்கிறா, நான் இஸ்ரவேலிலே அக்கிரமத்தை காண்பதில்லை. என்ன புரிஞ்சு படிச்சாத்தானே வசனம் புரியும். ஏய், அங்கே உள்ள போட்டு தள்ளிட்டீங்க வந்து சொல்கிறாரியா, நான் இஸ்ரவேலிலே அநியாயம் தானே. மோசே கிட்ட சொல்கிறார், அது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கிற. ஆனா அவங்கிட்ட சொல்றாரு, ஏய் அது பரவி போகிற ஆறுடா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? பைபிளை படிச்சா தான் புரியும், இல்லை புரியாது. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமே, வெளியே தலைவர் பயங்கரமா பேசுவார், உள்ள வந்து செட்ரைட் பண்ணுவார். அப்போ வெறுக்கிறாரா? வெறுக்கல, அவருக்கு ஏற்றார் போல மாத்துறார். நான் சொல்றது புரிஞ்சுதா? அல்லேலூயா. அவருக்கு ஏற்றார் போல மாத்துறார். எத்தனை பேர் சபிக்க வந்தான், எத்தனை பேர் வந்தான், ஆனா அத்தனை பேர்கிட்ட தலைவர் விட்டே கொடுக்கலையே, எல்லாத்தையும் காப்பாத்தினார் பேர். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்மளும் ஆண்டவரை மாதிரியே மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். தாவீது அத்தனை உயர்ந்தான். சவுலுடைய ஆவி வந்து பேச வந்த அத்தனை உயர்ந்தான். சவுல் மொத்தத்தை குட்டிச்சவரா மாத்திட்டான். இயேசு நாமத்தில் இனி குடும்பத்தை பிரிச்சு வைக்க கூடாது. ஆமேன். இங்கே பாரு, பணம் கிடக்குதுன்ட்டு ஒய்ஃபை கண்டமேனிக்கு நடத்தக்கூடாது. குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறா. குடும்பம், அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டு திசை தெரியாத ஒரு இடத்துல அந்த புள்ள வந்து வாழுது. இந்த புள்ளைய கஷ்டப்படுத்தக்கூடாது. சும்மா கண்டமேனிக்கு பேசி கொள்ளக்கூடாது. நம்ம வீட்டு புள்ள மாதிரி நடத்த பழகணும். சில தெரியலையா, கற்றுக்கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு. எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பனை மாதிரி, உங்கள் அம்மா மாதிரி, அந்த இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இயேசுவின் ரத்தம் செய்ய நம்மளை நம்பி வந்துட்டாங்கய்யா, நம்மளை விட்டு போக மாட்டாங்க அவங்க. நம்மளை ஒருபோதும் எந்த பிள்ளைகளையும் எந்த ஒய்ஃபையும் அற்பமாக எண்ணாத, அசட்டை பண்ணாத. நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான். புள்ள போய்டும், பையன் போய்டுவான், எல்லாம் போய்டும், அப்பா அம்மா கூட போய்டும். கை கால் விளங்காமல் போயிட்டா கூட நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க மட்டும்தான். ஒய்ஃபை ஒரு போதும் அசட்டை பண்ணாத, அற்பமாக எண்ணாத. அது தேவன் கொடுத்த பாத்திரம். ஆமென். அது என்னவோ தெரியல, இது என் பிரசங்கமும் கிடையாது, நான் பேசிட்டேன். இப்போ நான் பிரசங்கத்துக்கு வரேன். ஒருபோதும் அசட்டை பண்ணாத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சவுல் இப்படி போனானா அப்படியே இறங்கிட்டான். அடுத்தது பாருங்க, இப்போது சவுல் தாவீது மொத்தத்தை அப்படியே பறிச்சு எடுத்துட்டான், பொண்ணை பிரித்து எடுத்துட்டான், கொடுத்த பதவி எல்லாத்தையும் வாங்கிட்டான், அடித்து துரத்திட்டான். 3000 இஸ்ரவேல் படையை வச்சு தாவீதை கொல்றதுக்காக அனுப்பிட்டுருக்கிறான். தாவீது வனாந்தரமாக போகிறான், காடு காடாக அலையிறான், எங்கெங்கேயோ போகிறான். அவன் சொல்கிறான், செத்த நாயை போல இருக்கிறேன் பாருங்க, தொல்லு பூச்சியை போல இருக்கிற அப்படிங்கிறான், உடைந்து போன பாத்திரம் போல மாறினேங்கிறான். யாரு? ஆராதிச்சவன், யுத்தம் பண்ணினவன், ஜெயித்தவன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜரீக ஆளுகைக்குரியவன். கர்த்தர் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். பட் yet now he is in wilderness. ஆனாலும் அவன் வாழ்க்கை வனாந்தரமா மாறி போச்சு. ஆண்டவரை ஒரு நாள் கோபிச்சது கிடையாது தெரியுமா? ஆண்டவரை ஒரு நாள் திட்டினது கிடையாது. 150 சங்கீதமும் அந்த இடத்துல இருந்து வந்தது தான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஏன் என் ஜெபத்தை கேட்காமல் தூரத்தில் நிற்கிறவரை போல இருக்கிறேன். அது அவன் வாழ்க்கை, அது சங்கீதமா வருது, ஜபமா வருது. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அடுத்த சங்கீதத்தில் சொல்றான், ஒரு காலத்தில் நான் சர்ச்சுக்கு போய் பாட்டு பாடி ஆராதிக்கும் போது எல்லாம் என்னை பார்த்தான். இன்னைக்கு அதே ஆள் என்னை பார்த்து கேட்கிறான், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் கேட்கக்கூடிய கேள்வி என் இருதயத்தை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. அந்த பெயின் இருக்கு, வலி இருக்கு. ஆண்டவர் பதில் செய்யல, வனாந்தரமா அலையறான். ஆனா ஒரு நாளும் ஆண்டவரை தூஷித்தது கிடையாது, ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்காமல் நிறுத்தினது கிடையாது, ஒரு நாளும் தன் அபிஷேகத்தை மட்டுப்படுத்தினது கிடையாது, ஒரு நாளும் தன்னை அழைத்த அழைப்பை அற்பமாய் எண்ணினது கிடையாது. அல்லேலூயா. போக ஆரம்பித்தான், பிரச்சனை தொடருது, போக ஆரம்பிக்கிறான், பிரச்சனை தொடருது, போக ஆரம்பிக்கிறான், பிரச்சனை தொடருது. வேற வழி இல்லாம 1 சாமுவேல் 27:1 வீட்டில் போய் வாசித்துப்ப. அவன் சொல்றான், என்னைக்காகில ஒரு நாள்
நான் சவுலுடைய கைகளினாலே செத்து போவேன். இப்போ அந்த நெருக்கமும் டார்ச்சரும் டென்ஷனும் பலவீனமோ போராட்டமோ அவன் அப்படியே துரத்தி 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 கொல்ல ஆரம்பிச்ச உடனே மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், இனி ராஜாவா மாற முடியாது, இனி எழும்ப முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் யார் கையில் சாவேன்? சவுல் கையினாலே சாவேன். ஒருவேளை இதுதான் தேவ சித்தமோ, ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் மறந்துட்டாரோ, இனி எழும்ப முடியாதோ, அந்த மாதிரி நினச்சிட்டு கடைசியாக சிக்லாகுக்கு போயிட்டான். சிக்லாகுனா என்னன்னா கவனிங்க பார்ப்போம், இஸ்ரவேல் தேசத்தையும் பாலஸ்தீனா தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய எல்லை, ஜங்ஷன். இப்போ நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன், பாகிஸ்தானையும் இந்தியாவும் இணைக்கிற பள்ளத்தாக்கு இருக்குல்ல, காஷ்மீர் பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல போனா ஆயிரக்கணக்கான தீவிரவாத கும்பல்கள் இருக்கான். அல்லையோ சொல்லு பார்ப்போம். அப்ப தீவிரவாதிகள்லாம் அது வழியாத்தான் நுழைய ஆரம்பிக்கிறான். எப்பவுமே ரெண்டு நாட்டினுடைய எல்லை பகுதி காடு பகுதியா இருந்தா அல்லது வனாந்தரமா இருந்தா மலை பிரதேசமா இருந்தா அந்த இடத்துல தீவிரமான தேச துரோகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் தீவிரமா நடக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரிதான் இந்த அதுல்லாம் குகையும் நீங்க பார்ப்போம், பெலிசியா தேசம், மோவாப் தேசம், இஸ்ரவேல் தேசத்தோட எல்லை பாட். அந்த இடத்துல யார் யார் இருந்தா வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே உனக்கு சொல்லி முடிச்சிடுறேன். வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும். 1 சாமுவேல் 22 அதிகாரம் 1, 2, 3 படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஒடுக்கப்பட்டவன், கடன் பட்டவன், முறுமுறுக்கிறவன், நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன்னு, முடிச்சவிக்கி முள்ள மாதிரி திருட, அக்யூஸ்டு, பிட் பாக்கெட்டு, அடங்காதவன், கொலகார பாவி, தேச துரோகம் பண்ணவன், மொத்த பேர் எங்க இருக்கிறது? தமிழ்ல தானே பேசுறேன். எங்க இருக்கிறது? சிக்லாகில் இருக்கிறது. போறது ஒரு தேசத்தை அடிக்கிறது, மொத்த பணத்தை சுரண்டிட்டு வந்து உட்கார்ந்து திங்கிறது, தின்னு முடிச்சுட்டு என்ன செய்யறது? திரும்ப போறது. தாவீது எந்த இடத்துல போயிட்டான் பாரு. பிரச்சனை தொருத்த 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 நல்லவையா, தப்பு பண்ணாதவையா, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவையா, இந்த பைபிள்ல சங்கீதங்கள் எழுதினவையா, இயேசுவே இந்த பைபிள் உலகத்தில் வாழ்ந்த எந்த மனுஷனை விட இவனை மட்டும்தான் கர்த்தர் பெருசா பேசுறா. அவன் என் இருதயத்திற்கு ஏத்தவன், என் சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான். அவன்தான் தள்ளப்பட்ட அதுல்லாம் குகைக்கு போயிட்டானா. அங்க ஒடுக்கப்பட்டவன், கடன் பட்டவன், விளங்காதவன், உருப்படாதவன், அடங்காதவன் மொத்த பேர் இருக்கிறான். அவன் போய் சோறு போட்டிருப்பான். அவன்லாம் பயங்கரமான மோசம். முறுமுறுக்கிறவனை வச்சு குப்பையே கொட்ட முடியாது தெரியுமா? ஆண்டவராலேயே குப்பை கொட்ட முடியாது. அதனால தான் ஆண்டவர் மொத்த பேர் வனாந்தரத்திலே போட்டு தள்ளிட்டார். இல்லையோ சொல்லு பார்ப்போம். யார் சொன்னது? நான் ஏன் அவளை வச்சுன்னு கொட்டிங்கிறேன்? யாரும் சொன்ன மாதிரி கேட்டுச்சு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லையா? இப்போ கவனிக்க பார்ப்போம், முறுமுறுக்கிறவங்களை வச்சு குப்பை கொட்டவே முடியாது. என்ன பிரசங்கம், என்ன ஆராதனை, உன்னை நிற்க வச்சே தெரியும். இங்கே வந்து பாரு. அல்லேலூயா, சத்தமாமேன்னு சொல்லு. எப்போ பார்த்தாலும் என்ன குடும்பம், என்ன புள்ள, என்ன புருஷன். இப்போ கவனிக்க பார்ப்போம், பிரச்சனை நெருக்க 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 அங்கே போய் உட்காந்துட்டான். அங்கே போனான் பாருங்க. அங்கே போனோடனே இவன் மாறல, இவன் எல்லாரையும் மாற்றிட்டான். ஏன் பிரதர் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு பாஸ்டர், நான் ஒர்க் பண்ணுற இடம் இப்படி தான், குடிச்சா தான் இந்த வேலை செய்ய முடியும். இதில் வேற பரிசுத்த விளக்கம். என்னது பரிசுத்த விளக்கம்? ஆளப்பார், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமே, இந்த சும்மா செய்கிற தப்புக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ அந்த சமுதாயத்தையே மாற்றணுமே தவிர நீ ஒருபோதும் மாறக்கூடாது. ஆமே, திருப்பூர் உன்னால மாறணும், நீ திருப்பூரால மாறக்கூடாது. அதற்காக தான் உன்னை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிற. ஆமே, தாவீது போனாம்ப மாத்திட்டான். 400 பேர் 600 பேர் ஆச்சு. 600 பேரை மாத்திட்டான். கேரக்டர் மாறிடுச்சு, செய்கை மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இப்போ எவனும் திருடல, கொலை பண்ணல, அடிக்க போல, முறுமுறுக்கல, சண்டை பண்ணல, தேச துரோகம் பண்ணல, வேலை செஞ்சு உழைக்க ஆரம்பிச்சுட்டான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். நல்லவனா மாற ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் கவனி, ஆண்டவர் உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல போய் வைக்கிறார்னா உன்னை கொடுமைப்படுத்தல்ல, உன்னை கொண்டு அந்த ஸ்தலத்தையே தலைக்கழாக மாற்ற போகிறான். உன்னை வச்சிருக்கிற கம்பெனி உன்னாலதான் மாறும். கையை தட்டி ஆமென் சொல்லி பாப்போம். அல்லேலூயா. இவனை கொண்டு போய் அங்க வச்சாருப்பார். வச்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் தாவீது மாத்திட்டான். தாவீது மாத்தின உடனே இப்பதான் ஆண்டவருக்கு தெரியுது, இந்த பயலை நம்பி எதை கொடுத்தாலும் இவன் மாத்துவான். சத்தம் ஆமென் சொல்லி பாப்போம். எதை கொடுத்தாலும் இவன் மாத்துவான் நினைச்சிட்டு இப்பதான் பராக்கிரமசாலிகள்லாம் வரான். தாவீதை கேள்விப்பட்டு வரான். அதிபதிகள்லாம் வரான், தலைவர்கள்லாம் வரான். ஏன்? அன்னைக்கு 17 வயசுல
சாமுவேல் உன்னை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணாரு பார், அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை மயிர் இழை கூட இன்னும் உன் மேல குறையல. அந்த வல்லமை இன்னும் அப்படியே இருக்கு. உன்னை கர்த்தர் மீண்டுமாய் ராஜாவாய் மாற்ற போகிறார். உயர்வு வரப்போகிறது, மேன்மை வரப்போகிறது, அற்புதம் நடக்கும், வீடு கட்டப்படும், தேசம் கட்டப்படும். நீதான் எழும்பிட்டான, மொத்த பேர் வந்துட்டானே. இந்த காலை வேளையில நானும் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ இருக்கிற இடத்துல உன் அபிஷேகத்தை காத்துக்க, உன் ரட்சிப்பை காத்துக்க, உன் பரிசுத்தத்தை காத்துக்க, உன் ஜெப ஜீவியத்தை காத்துக்க. எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு நுகங்களை உடைப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்கள் மாறும், பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் மாற்ற. இப்ப தாவீது கிட்ட எல்லாம் வந்துட்டான் பாரு. இன்னும் சொல்லு, இன்னும் கடங்காரனா இருக்கையில், இன்னும் பிரச்சனையில் இருக்கையில், இன்னும் வீடு கட்டாமல் இருக்கையில், இன்னும் அனாதை போல இருக்கையில், இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கையில், இன்னும் சிக்கலாக இருக்கையில் தாவீதை தேடி எல்லாரும் வர ஆரம்பித்தாங்களாம். சில நேரத்தில் நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டா கர்த்தர் செய்வார், இங்கேயே கர்த்தர் செய்வார். அதை மாறிட்ட கர்த்தர் செய்வார், இங்கேயே செய்வார். கையை தட்டி ஆமென் சொல்லு பாப்போம். செய்ய போறார். ஆமென். அல்லேலூயா. செய்ய போறார். சொல்லு, செய்ய போறார், செய்ய போறார். மாற போது, மகிமை வெளிப்பட போகிறது. அதுவும் என்னால. சொல்லு, என்னால. ஆமென். எத்தனை நாள் தூக்கம் வராம அழுதிருப்ப, எத்தனை நாள் சாப்பாட்டுக்கு வழியிலனாலும் காணிக்க வந்து போட்டிருப்ப, எத்தனை நாள் புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு தேவனை தேட வந்திருப்ப, தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சு, சரி பரவாயில்ல ஆண்டவர் காப்பாற்றுவார் எத்தனை முறை இங்கே வந்திருப்ப. உன்னை விடுவார்னு நினைக்கிற, விட மாட்டாரியா. உன் வாழ்க்கை இப்படியே இருக்காதியா. உன்னை குறித்து நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்க அப்பா அம்மா சேர்றதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஒரு திட்டம் வச்சிருக்கிறா. அந்த திட்டத்தை இந்த வருஷத்துல கர்த்தர் நிறைவேற்ற போறார். மகிமை வெளிப்பட போகிறது, மகிமை வெளிப்பட போகிறது. எல்லாம் வரப்போறான். காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். பயப்படாத, சோர்ந்து போகாத. எல்லாருக்கும் என்னென்னமோ நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கல. நான் எந்த தப்பும் பண்ணலை, எந்த தவறான காரியத்தையும் செய்யல, யாருக்கும் துரோகம் பண்ணல, இன்னும் உண்மையாக தான் இருக்கிறேன். பட் ஸ்டில் ஐ எம் ஸ்ட்ரகிளிங். இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். ஐ எம் நாட் ஏபிள் டு கம் அவுட். என்னால் அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியல, என்ன செய்யறதுனே தெரியல. கவலைப்படாத தேவ பிள்ளையே, தங்கச்சி, தம்பி, கவலைப்படாதையா. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரியா. உன் காரியத்தை கர்த்தர் தலைக்கீழாய் மாற்ற போகிறார். அற்புதம் நடக்க போது. எங்க எழும்ப முடியாது நினைச்சாங்க, கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். எதை கட்ட முடியாது நினைச்ச கர்த்தர் அதை கட்டி எழுப்ப போகிறார். எது வராது நினைச்சு அது உன்னை தேடி வரப்போகிறது. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். இன்னும் சொல்லு, இன்னும் கிருபை விளங்கும், அபிஷேகம் பெருகும், வல்லமை விளங்கும், காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தானியேல் எகிப்து பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். அவனை எப்படி கூட்டிட்டு போயிருப்பான்? ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு, மொட்டை அடிச்சுட்டு, கை காலெல்லாம் சங்கிலி போட்டு, 1800 கிலோமீட்டருக்கு மேலே தூரமா, அத்தனை தூரத்தை ரதத்திலேயே கொண்டு போயிருப்பான், நடக்க வச்சு கொண்டு போயிருப்பான், அடிச்சிருப்பான், தண்ணி இல்லாமல் செத்துருப்பான், விழுந்திருப்பான். தானியேல் போயிருப்பான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போயிருப்பான். எத்தனையோ 1000 பேரை கொண்டு போனான். ஆனால் இந்த 3 பேர் மட்டும்தான் பைபிள் குறிப்பிடுது, மற்றவங்களையும் குறிப்பிடுது. இப்போ என் பிரசங்கத்துக்கு இந்த 3 பேர் எடுக்கிறேன். கொண்டு போயிட்டான். ஏதோ இவன் மேலே தெய்வம் வச்ச கிருபை இவனை கொண்டு போய் பாபிலோன் தேசத்தினுடைய அரண்மனையில் நிற்க வச்சுட்டான். பேரை மாற்றிட்டான். நேபுகாத்நேச்சர் அவன் பேரை மாற்றிட்டான், அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான், அவன் ஆளை மாற்றிட்டான், அவன் சாப்பாடை மாற்றிட்டான், அவனுடைய லைஃப் லாங்குவேஜை மாற்றிட்டான், அவனுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டான், எல்லாத்தையும் மாற்றிட்டான். ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரை மட்டும் மாற்ற அவனால் முடியவே இல்லை. அல்லேலூயா. ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்றார், ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் தெருவில் இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடி இருப்பாங்களாம். ஏசாயா அழுதுட்டே தீர்க்கதரிசனம் உரைக்கிறத கேட்பானா. அப்போ கேட்ட வார்த்தை அந்த குழந்தைங்களோட இருதயத்தில் பதிஞ்சிட்டு அவன் வாலிப பையனா மாறிட்டு அடிமை தனத்தில் போன போது கூட, அக்கினி என்னை பிரிக்காது, தண்ணீர்கள் என்னை பிரிக்காது, நான் அக்கினியின் ஊடாக நடந்து வெளியே வருவேன், கர்த்தர் கூட இருப்பார் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சுட்டான். சாப்பாட்டினாலே தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டான். போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்துட்டான். ராஜா ஒரு பெரிய சொப்பனத்தை காண்றான். மந்திரவாதி, சூனியக்காரன், ஜோசியக்காரன், குறி சொல்றவன், அவன் இவன் மொத்த பேரை வர வச்சுட்டான். அவன் ஒரு பெரிய வல்லரசு நாடு. அப்பேற்பட்ட அத்தனை பேரை வர வச்சுட்டான். அத்தனை பேரை வர வச்சு சொல்றான், நைட்டு நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணுங்கிறான். மந்திரவாதி எல்லாம் திக்கு தெனாரி முழிக்கிறா. சீப் மந்திரவாதி சொல்றான், சொப்பனத்தை சொல்லு, அர்த்தத்தை நான் சொல்றேங்கிறான். அதுக்கு சொல்றான், இந்த தில்லாலங்கடி வேலைலாம் இங்கே வேணாங்கிறான். ஏன்னா நேபுகாத்நேச்சரே குறி சொல்ற பரம்பரையிலேருந்து வந்தவன் தான்.
அதனால அவன் சொல்றான், ஏலே நான் பண்ணதில் திரும்ப நீ பண்ணலாம் நினைக்கிறியா? ஒன்று வேலைக்காக. நீ நல்ல மந்திரவாதியாக இருந்தால் சொல்கிறத சொல்லணும், போட்டு தள்ளிடுவேங்கிறான். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் கை காலில் சங்கிலி இருக்குல்ல, இன்னும் கடங்காரனா இருக்குல்ல, இன்னும் பிரச்சனையா இருக்குல்ல, உன்னை உயர்த்தனன்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆமா, அவன் சொல்றான், தேவர்களோட வாசம் பண்ணாத மனிதர்களை ஒழிய வேற யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறான். அப்படியா? ஏய் வாடா, பட்டயத்தை எடுத்து வந்து மொத்த பேரை வெட்டுறாங்கிறான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது தானியேல் கூப்பிட்றான், என்ன பிரச்சனை, ஒரே கலாட்டாவா இருக்குங்கிறான். அதுக்கு ஆரியோகு சொல்கிறான், ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் பதிலையும் சொல்லி ஆகணுமா, சொப்பனத்தையும் சொல்லணுமா அப்படிங்கிறான். எனக்கு 2 days டைமை கொடுங்கிறான். என்னது கொடுங்கிறான். 2 நாள் கழித்து சொல்கிறான், போய் சொல்லு வந்துட்டேன்னு. எப்படி? அல்லேலூயா சொல்லு அவங்கிட்டான். இவன் போய் சொல்கிறான், சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் பாரு. எபிரேய அடிமைகளிலே ஒருவன் இருக்கிறான், அவன் ராஜாவின் சொப்பனத்துக்கு. நான் என்ன சொல்கிறேன், என் தொடக்கம் பிஞ்சி போன செருப்பாக இருக்கலாம், என் முடிவு உட்லேண்ட் ஷூவாக தான் இருக்கும். கையை தட்டு. முடிஞ்சிடுச்சா? அவன் வர சொல்கிறான், இல்லை வா அப்படிங்கிறான். இவன் தான் முடியலை அடிச்சுட்டு வர மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறான்ல. யாரு? நம்ம ஆள் வந்து நிற்கிறான். நின்று அடிச்சாம்பார், போன பால் எல்லாம் 6 தான். அவன் அசந்துட்டான். யாரு? நேபுகாத்நேச்சர், பாபிலோன் தேசத்தோட சக்கரவர்த்தி, த கிரேட் எம்பரரா. நீ எவனந்த அபிஷேகம் பற்றவனுக்கு முன்னாடி ஆமான்னு சொல்லி பார்ப்போம். ஆமா, வந்து சொல்லி முடிச்சாம் பாரு. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு எனக்குலாம் மயிரில் அப்படி சிலுத்துக்கும். அப்போ நான் நினைப்பேன், எப்படி ஆண்டவர், ஏய் கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்துறியா? அவர் உன்னை பார்க்குறாரியா? நின்றுட்டுன்னு வச்சுக்க, அவரை மாதிரி தூக்கி உயரத்தில் வைக்கிறவங்க யாருமே கிடையாது. அதை படிச்சு பாரு. இவன் அடிமை சங்கிலி போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவன் அர்த்தத்தை சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவான், சொப்பனமும் நிச்சயம், அதன் அர்த்தமும் சத்தியம். சொல்லி முடிச்ச உடனே தலைவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி அப்படியே காலில் விழுந்தாம்பா. அவன் விழுந்த உடனே அரண்மனையே விழுந்திருக்கும். ஆமென். 19 வயசுன்னு வச்சுக்கிய சும்மா. தானியேல் யங் கைஸ். எத்தனை வயசு? நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க, இதெல்லாம் சீக்கிரம் கெட்டுடுன்னு. யாரு சொன்னா? சாதிப்போம். ஐயோ அமுக்குன்னு உட்காந்துக்கிற, கையை தட்டு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லி சாதிப்போம், சாதிப்போம். விழுந்தாம்பார், மொத்த பேர் விழுந்தாம்பார். சொல்றான் பார், தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன். இன்னும் சிறையிருப்பில் இருக்கையில், இன்னும் கைதியாயிருக்கையில், இன்னும் பாபிலோன் தேசத்தில் இருக்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அப்போ உன் பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. அற்புதம் நடக்க போகுது. தேசத்தின் ராஜாக்கள் சபைக்கு வரப்போறான், அதிகாரிகள் வரப்போறான், கம்பெனி ஓனர் வரப்போறான். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஜெயம் முன்பட்சமாய் வரும். பயப்படாத, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லு பாப்போ. உன் எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் தலைக்கீழாக மாற்ற போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்துவார். யோசேப்பு யார் தெரியுமா? விபச்சாரி, விபச்சாரக்காரன் பட்டம் பெற்றவன். சங்கீதம் 105 வாசிக்க வேண்டாம். அவன் பிராணன் இரும்பு கலவாயில் அகப்பட்டதா. கர்த்தருடைய வார்த்தை யோசேப்ப புட்டம்பிட்டதா. ஜெயிலில் இருக்கிறான். வரவன் போறவெல்லாம் பார்த்துருப்பேன், நீ எபிரேய அடிமை தானே, உனக்கு எவ்வளவு திமிருந்த போத்திபார் ஒய்ஃபு கேட்குதாக்கும் அப்படின்னு எட்டி உதைச்சிருப்பான். வரவன் போறவெல்லாம் அடிச்சிருப்பான். அத்தனையும் வாங்கிக்கின்னு இருப்பான். அந்த ஆண்டவர் இருக்கிறார ரொம்ப நல்லவர். அடியெல்லாம் வாங்கிட்டோன்னே சொன்னாரா, யோசேப்பே நான் கூட இருக்கிறேன்னாரான். கூட்டி கழிச்சு பாறான், கணக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். அல்லே வெல்லாம் வாங்கி முடிச்சோடனே கர்த்தர் யோசேப்போட சிறைச்சாலையில் இருந்தார். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. அல்லேலூயா. போத்திபார் வீட்டில் ஒரு 11 வருஷம் இருந்தான்னு வச்சுக்க. 11 வருஷம் தான் இருந்தான். போத்திபார் கோட்டீஸ்வரனா மாறிட்டான். ஆனால் யோசேப்பு அடிமையாகவே இருக்கிறான். நீ வேலை செஞ்ச கம்பெனி ஓனர் பெரிய ஆள் ஆகிட்டான்ல. ஆனால் நம்ம பாரு, நீ உதவி செஞ்சவன் பெரிய ஆள் ஆகிட்டான்ல. ஆனால் நம்ம பாரு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதா? போத்திபார் பெரிய ஆளாக மாறிட்டான், கோட்டீஸ்வரனாக மாறிட்டான். அவனே வாய் தந்து சொல்கிறான், உன்னால தான் நான் ஆசீர்வதிக்கப்பா, ஆனால் சம்பளம் உயர்த்தி தரல.
இன்க்ரிமெண்ட்டு போடல. அல்லேலூயா. இவ்வளோ பணக்காரன் ஆயிட்டுமே, ஒரு வீட்டை கட்டி கொடுப்போம், கட்டி கொடுக்கல. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். ஒன்றும் செய்யலை. யோசேப்புக்கு தெரியும், அன்னைக்கு தரிசனம் தந்தார்ல, கூட இருக்கிற செய்வார். எப்போ சொல்ல மாட்டாரா? சொல்லிட்டா தான் பிரச்சனை. நம்மளே அல்ஃபா ஒமேகாவை மாறிடுவோம் பாருங்க. அல்லேலூயா. சொல்லவே மாட்டார், ஆனால் செய்வார். எப்போ சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆனால் செய்வார். சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். எப்போ செய்வா? இப்போ தான் வர. நம்ம கேரக்டர் மாறணும், நம்ம ஒர்த்தியாக இருக்கணும். 500 ரூபா கொடுத்தா பேலன்ஸை கொண்டு வந்து யார்கிட்ட தரணும்? 200 ரூபா மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அம்மா தொடப்பு கட்டையை தான் எடுக்கும். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். கேப்பபிள் சொல்லு, கேப்பபிள். பாத்திரமா, தகுதியா, மகிமையா மாறுற வரைக்கும் கத்த தரமாட்டா. யோசேப்பு பாருங்க, அப்படி மாறிட்டானா இப்போ ஜெயிலில் கொண்டு வந்து போட்டான். ஒரு பக்கம் சிவிலில் பயங்கர பெரியாளாக மாறிட்டான். இப்போ யோசேப்பு கிரிமினல் சைடு வந்துட்டான். கிரிமினலில் பயங்கரமாக கற்றுக்கினான். இப்போ யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறான். எவனா ஒருத்த வந்தோடனே பார்த்தோன்னே சொல்லியிருப்பான், ஏய் வா, தப்பு பண்ணிட்டுன்னு எனக்கு தெரியும், சும்மா என்கிட்டலாம் மறைக்காத, போய் உட்கார் அப்படின்னு இருப்பான். கிரிமினலை பற்றி நல்லா படிச்சுட்டான். அந்த பக்கம் சிவிலை பற்றி நல்லா படிச்சுட்டான். கிரிமினலையும் நல்லா தெரியும், சிவிலையும் நல்லா தெரியும். தெரிஞ்ச உடனே தலைவர் கிரவுனுக்கு நேராக கொண்டு போயிட்டார். இப்போ 2 அத்துப்படி ஆன உடனே பார்வோனுடைய ரதம் யாரை தேடி வந்ததான்? யோசேப்பு இன்னும் சிறைச்சாலையில் இருக்கையில் பார்வோனின் ரதம் யாரை தேடி? யோசேப்பை தேடி. ரதம் நேரம் வந்திருக்கு. அப்படியே கற்பனை பண்ணிப்பாரு, நான் இதோட முடிச்சிடுறேன். ரதம் நேரம் வந்திருக்கோம். வந்தோடனே யோசேப்பே யோசேப்பேன்னு கூப்பிட்டுருப்பான். நான் மட்டும் யோசேப்பேன்னு தான் நினச்சிருப்பேன். இல்லை, எனக்கும் பார்வோனுக்கு சம்பந்தம் இல்லையா? வேற ஏதாவது யோசேப்பு இருப்பான். 7 பீட்டர் இருக்கிறான் பார், 6 அல்போன்ஸ் இருக்கிறான் பார், அந்த மாதிரி 7 ஜேம்ஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்திருப்பா அப்படின்னு யோசேப்பு நினச்சிருப்பான். ஆனால் பானபாத்திரக்காரன் இறங்கி வரான் ரதத்திலேருந்து. இல்லை யோசேப்பே, உன்னையத்தான் கூப்பிட்றாருங்கிறான். இப்போ பானபாத்திரக்காரன் யோசேப்புன்னு சொல்லலை, ஐயாங்கிறான். ஐயாங்கிறான். ஒருத்தன் ஷேவ் பண்ணுறதுக்கு பிளேடு வச்சு தட்டில் நிற்கிறான், ஒருத்தன் ட்ரெஸ்ஸை வச்சு நிற்கிறான், ஒருத்தன் உட்லேண்ட் ஷூவை வச்சுட்டு நிற்கிறான். கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் டவல் சோப்பெல்லாம் வச்சுட்டு நிற்கிறான். ஐயா வாங்கங்கிறான். ஷேவ் பண்ணுறான், குளிக்க வைக்கிறான், ட்ரெஸ்ஸை போட்டு விடுறான். இல்லை நீங்கள் சேரில் உட்காருங்க, நான் போட்டு விடுறேங்கிறான். போட்டு விட்டுட்டு வாங்கங்கிறான். ரதத்தில் உட்கார வைக்கிறான். ரதம் கிளம்புது, எல்லாம் பார்க்குறான். உன்னைய மாதிரி என்னைய மாதிரியே பேந்த என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். ரதத்துக்கு போனால் அப்படியே அரண்மனை கதவு திறக்குது. பார்வோன் எந்திரிச்சு நிற்கிறான், மொத்த பேர் எந்திரிச்சு நிற்கிறான். இவன் யார் தெரியுமா? போத்திபார் வைஃபை கெடுத்த விபச்சாரக்கார. உலகம் அவனுக்கு ஒரு லேபிளை குத்திடுச்சு. எபிரேய அடிமை தானே. இன்னும் போய் நின்ன உடனே பார்வோன் எந்திரிச்சிட்டான். உனக்கு எல்லாம் தெரியுமாமே அப்படிங்கிறான். அவன் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி நான் அப்பா டக்கர் கிடையாது. அவன் நல்ல வார்த்தை சொல்லுவான், தேவனே உனக்கு மங்களகரமான உத்தரவு அருள்வாராக. அவன் பேக்ரவுண்டை சொல்றான். அவர் தான். அவன் சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லி முடித்த உடனே விழுந்துட்டானே, ஆரத்தி எடுத்துட்டானே, மோந்திரத்தை கழட்டி கையில் போட்டு சொல்கிறான், இனி உன் பேர் சாப்நாத் பனாயா. சாப்நாத் பனாயானா ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் கூடிய ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இந்த தேசத்தை காப்பாற்றுவதும் அழிப்பதும் உன் கையில் தான் இருக்கு. அவங்ககிட்ட கொடுத்து சேரில் உட்காரச்சு சொல்கிறான், நான் பேருக்கு தான் பொம்மை, மொத்த நீ தான் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சிடுச்சா? 10 பேர் வாரான் அண்ணனுங்க. வந்து யோசேப்பு காலில் விழுந்துட்டு யோசேப்பு கதையை சொல்கிறான். ஏய் நல்லாதான் யாருக்கு யோசேப்புக்கிட்டே சொல்கிறான். இவன் புரிஞ்சிட்டான், அண்ணனுங்க வந்துட்டானுங்க. எந்திரிங்க நிற்க வைக்கிறான். எப்படி இருக்கும் மனசு? யார் அப்படிங்கிறான். நாங்கள்லாம் ஒரு அப்பாவோட பிள்ளைங்க, 12 பேர். ஒருத்தனை மிருகம் அடித்து கொன்னுடுச்சு, இன்னொருத்தன் அப்பா கூட இருக்கிறான். அப்படியா, சரிப்போ. சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டான். திரும்ப செகண்ட் டைம் வரான். செகண்ட் டைம் என்னென்னமோ நடக்குது. அடுத்த முறை அடக்க முடியாமல் சத்தம் போட்டு அழுதுட்டு சொல்கிறான், நான் தான்யா யோசேப்பு.
அப்பா நல்லா இருக்காரா, தம்பி நல்லா இருக்கானா, போய் சொல்லு நான் உயிரோடு இருக்கிறேன். நீ எல்லாரும் என்ன அடிச்சிங்க, என்னை ஜீவ ரட்சணம் பண்ணும்படி கர்த்தர் கொண்டு வந்தான். பிரச்சனையை பார்த்து பயந்துட்டியோ, நெருக்கத்தை பார்த்து பயந்துட்டியோ, இனி எழும்ப முடியாது நினைச்சியோ, உன்னை தேடி ஒரு ரதம் வரும் பாரு, உன்னை தேடி மகிமை வரும் பாரு, உனக்காக அற்புதத்தை கர்த்தர் செய்வார் பாரு, உனக்காக அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் பாரு, உன் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கும் பாரு, அதிபதிகள் உன்னை தேடி வருவாங்க பாரு, உன் ஞானத்தை கேட்க ஒரு கூட்டம் வரும் பாரு, உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த எபிலிட்டியை பார்க்க கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ண ஒரு கூட்டம் வரும் பாரு.